தயவாய் கண்களை மூடி இந்த ஆவியானவரை கொஞ்ச நேரம் உங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செய்வோமா? ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அம்பேனப்பா உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கும் காத்து வந்தீரே உமக்கு நன்றி ராஜா. இனிமேலும் காக்க போகிற தயவிற்கா உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா. எல் ஷடாய் சர்வ வல்லவரே எங்கள் வாழ்க்கையில் அப்பா இதுவரைக்கும் உடைய வல்லமை அப்பா இதுவரைக்கும் அப்பா நடத்தி வந்த தயவிற்கா உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆவியானவரே. லெபினேஸ்வராய் கூட இருந்து ஓ ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக அப்பா. உங்களுடைய பிரசன்னம் இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ராஜா. அர்ப்பணிப்புள்ள ஆராதனை எங்களுக்கு வேண்டும் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் வாய்களை நாங்கள் திறந்த அப்பா உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்காக செய்த அப்பா நன்மைகள் ஏராளம் ராஜா. அவைகள் எண்ணி முடியாதவைகள் ராஜா. அதை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் 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 அதை சொல்லி உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. சொல்லுமா நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா. ஓ நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க அவை முடியாதையா. எங்கள் வாழ்க்கையில விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். எப்படி நான் நன்றி சொல்வேன் ராஜா. நான் எப்படி நன்றி சொல்வேன். எப்படி நான் நன்றி சொல்லுவேன் ராஜா. இத்தனை நன்மை செய்தவரே. எத்தனை நன்மைகள் கணக்கில்லா நன்மைகளை செய்தவரே. எப்படி உமக்கு நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். கடைசியாய் சொல்லுவோமா? நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜா. இயேசு ராஜா. நன்றி ஆவியானவரே. இந்த ஆராதனையிலும் அப்பா உங்களுடைய பிரசன்னம் உள்ளாக வரதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரை பொறுப்படுத்த பாதுகாத்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இந்த மாதத்தோட கடைசி சண்டேன்னு நினைக்கிறேன். கடைசி சண்டே. ஸோ அவரை முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பலன் இருக்குல்ல அவர் சந்தோஷமாக ஆராதிக்க வந்திருக்கிறோம். தாவீது சொல்கிறார், அவர்கள் ஆலயத்திற்கு கூப்பிட்ட போது நம்ம எப்படி போனாரா? அவர் சந்தோஷமா இருந்தாராம்.
நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல்கள் கைகளை தட்டி சந்தோஷமாய் உற்சாகமாய் நாம் பாட வந்திருக்கிறோம். அந்த ஆவியானவரை நாம் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நல்லா கைகளை தட்டி உற்சாகமாக என் கர்த்தர் என்னோடு இருப்பதா சொல்லுவோமா? குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் சொல்லுவோமா? குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். என் ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் சொல்லுவோமா? குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஏன் குறையிலன்னு சொல்லுங்க பாருங்க. குறையிலையே அவர் என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மேய்ப்பதாயிருக்கிறனால குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் சொல்லுமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் கரமும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். அவர் நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்கள். மறுபடியும் சொல்லுவோமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலே சொல்லுமா? குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். அறிக்கையிடுவோமா? குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே வாக்குத்தத்தமாய் சொல்லுமா? என் கர்த்தர் என் மேய்ப்பர். அவரின் மேய்ப்பராய் இருக்கிறதுனால எனக்கு எந்த குறையும் வைக்கலையா? என் கர்த்தர் என் மேய்ப்பர். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை.
போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கண்ணோக்கி பார்த்து தயவால் கரம் பிடித்து நடத்தினீர், வாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவால் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் இடத்துல எழுப்பி என்று சொல்லுவோமா? ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் சொல்லுமா? ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னதான் இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் உங்க ஆத்மா பார்த்து நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போகாத. போகாதீங்க. நம்ம அழைத்த தேவன், நம்மை அழைத்த தேவன் கைவிட ஒருபோதும் கைவிடாத தேவன். அதனால நான் சந்தோஷமா இருப்பேன். அழைத்த தேவன் கைவிட மாட்டான், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க
சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்ம எதற்கும் கலங்க தேவையில்லை. காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. அவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் இத்தனை பேரால உணர்ந்து சொல்ல முடியும். நேரத்திலும் கண்ணீரை யாருமே பார்க்கலன்னு நினைக்காதீங்க. அவர் அவர் எல்லாத்தையும் அறிந்த தேவன், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. அப்பா, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் அப்பா சந்தோஷத்தை, நீர் கொடுத்த சந்தோஷத்தை, நீர் கொடுத்த சமாதானத்தை இழந்து போகாதபடி அப்பா நீர் கிருபையா எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. எங்களுக்கு பலன் தருவீராக அப்பா. அப்பா, நீர் கொடுக்குற சமாதானம் இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் அல்லப்பா. சமாதானத்தை தேடி தேடி இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு இடத்துல சமாதானத்தை தேடி தேடி ஓடின நாட்கள் உண்டு. யாராச்சும் எங்களை சந்தோஷப்படுத்துவாங்களான்னு தேடி ஓடின நாட்கள் உண்டு. ஆனாலும் கடைசியில் நீங்கள் மட்டும்தான் அப்பா எங்கள் இருதயத்துக்கு ஏற்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன் என்று நீ உணர வைத்து வருகிறீர் ராஜா. எந்த பாடுகளும், எந்த நஷ்டமும், எந்த நாசமும், மரணமோ எதுவுமே உங்களுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்காது ராஜா. எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருக்க நீர் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க அப்பா. எங்களுக்கு பலனை தருவீராக ராஜா. நாங்கள் உம்மிடத்துல நாங்கள் பலனை கேட்குறோம் அப்பா. உம்மிடத்துல நாங்கள் பலனை கேட்குறோம் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்த நெருக்கத்திலும், எந்த கண்ணீரின் பாதையிலும் அப்பா நீர் எங்களை காண்கின்ற தேவன் என்று நாங்கள் ஒருபோதும் மறவாதபடி
நான் கூட இருக்கிறேன் என்று சொல்கிறீர் ராஜா. எவ்வளவோ கண்ணீர் யாரும் பார்க்காத நேரத்தில் வடிக்கிற உங்கள் கண்ணீரை அவர் காண்கின்றார். நீங்கள் வடித்த கண்ணீரை அவர் கண்டேன் என்று சொல்கிறார். நீங்கள் எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ, எதுக்காக உங்களுடைய ஆவி எதுக்காக ஆசைப்பட்டு இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் சீக்கிரத்தில் நிறைவேற்ற போகிறார். நீங்கள் ஒன்றை மாத்திரம் செய்ய வேண்டும், அவருக்காக காத்திருக்க வேண்டும். அவருக்காக காத்திருக்கும் போது சோர்வு வரதான் செய்யும். அதனால தான் நம்மளுடைய நாவை அவர் நம்மளை அறியாமே துதிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் துதிச்சு மட்டும் பாருங்களேன், உங்களுக்கு எங்கேருந்து பலன் வருதுன்னே தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை சொல்லுகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை சொல்லுகிறோம் ராஜா, உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்கிறோம் அப்பா. யெகோவா ஈரே, நீர் எங்களை கண்ட தேவன் அப்பா, நீர் எங்களை காண்கின்ற தேவன் அப்பா. யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் எங்கள் கண்டரை பார்த்த தேவன் அப்பா, நீர் எங்கள் கண்ணீரை துடைத்த தேவன் அப்பா. நீண்ட நாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க தான் பண்ணும் ராஜா. ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம். அதை நாங்கள் அப்பா, எல்லா வசனமும் எங்களுக்கு தெரியும், ஆனாலும் அந்த இடத்துல நாங்கள் அப்ளை பண்ண எங்களுக்கு நீர் எங்களுக்கு அப்பா உங்களுடைய வாக்கை கொடுத்தப்பா, நீர் எங்கள் ஆத்துமாவை தேற்றுவீராக ராஜா. தாவீதுக்காரன் தாவீதை தேற்றுவது போல எங்கள் ஆத்துமாவை நீர் தேற்றுவீராகப்பா. நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்பா, எல்லா விஷயத்திலும் அப்பா, எல்லா காரியத்திலும் சந்தோஷமாக இருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக ராஜா. சத்ருவானவன் எங்களிடத்துலேருந்து சமாதானத்தை பிடுங்கி போடாமல், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை பிடுங்கி போடாமல் அப்பா, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது நீர் எங்களோடு இருக்கிறதுனால இனிமேல் நாங்கள் கலங்க மாட்டோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவையானவரே, நீர் எஸ்ப்பா, நீர் எங்கள் கூட இருக்கிறீங்க என்று இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நீர் எங்களோடு இருக்கிறீங்க அப்பா, அதனால் அப்பா நல்ல மேய்ப்பனாக இருந்து எங்களை இதுவரைக்கும் வழி நடத்தின தேவனே, வழி தப்புன ஆடை போல இருந்தாலும் அப்பா நீர் எங்களை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா வெகுவாய் தண்டித்தும் எங்களை அப்பா கைவிடவில்லை அப்பா. ஓ ராஜா, உமக்கு நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ ஆவியானவரே, உமக்கு மட்டுமே அப்பா எங்களுடைய ஆராதனை ராஜா. உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்க ஆராதிக்க எங்கள் தடைகளை நீர் அப்பா மாற்ற வல்லவராக இருக்கிறீங்க ராஜா. நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா நீரின் தேவனா, யெகோவா நீரின் தேவனா, இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. உணர்ந்தவர்களாய் சொல்லுமா, உள்ளில் கலக்கம் இல்லை. ஆராதனை சொல்லுமா, ஆராதனை உயர்த்தி உண்மையாய் சொல்லுமா, ஆராதனை தேவைகளை அறிந்ததே ஆராதனை
ஆராதனை ஆராதனை நீ என்னுள்ளில் கலக்கமில்லை அப்பா, எல்லாமே நீர் பார்த்து பார்த்துக் கொள்வீர் உள்ளில் கலக்கமில்லை நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர் நீரின் தேவனாம் யெகோவா ரஃபா நீரின் தேவனாம் நீரின் நோய்கள் சுமந்து கொண்டீர் என் பலவீனத்தை சுமந்தவரே, என் நோய்கள் சுமந்து கொண்டீர் ஆராதனை சொல்லுமா, ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 நோய்கள் சுமந்து கொண்டீர் நீரெந்தன் மருத்துவரே அவரின் நோய்கள் சுமந்து பலவீனத்தை கொண்டீர் நோய்களை சிலுவையில் சுமந்தவரே, நீரெந்தன் மருத்துவரே நீரென் தேவனாம் யெகோவா ரூவா நீரென் தேவனாம் என் தேவைகள் நீரறிவீர் இதயத்தில் கை வைத்து சொல்லுவோமா, என் தேவைகள் நீரறிவீர் அவரின் தேவைகளை அறிந்த தேவன் மறுபடியும் சொல்லுவோமா, என் தேவைகள் நீரறிவீர் ஓ தேவைகள் நீரறிவீர் ஆராதனை 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 ஓ ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை நோய்கள் சுமந்தவருக்கே ஆராதனை ஆராதனை நீங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம், என் தேவைகள் நீரறிவீர் நீரெந்தன் நல்மெய்ப்பரே தேவைகள் நீரறிவீர் நீரெந்தன் நல்மெய்ப்பரே இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர் உண்மையாய் சொல்லுமா, இனி நான் கலங்க போறதில்லப்பா. உள்ளில் கலக்கமில்லை நீங்கள் மேய்ப்பரா இருக்கிறதுனால நான் இனிமே கலங்க மாட்டேன். எல்லாமே பார்த்துக் கொள்வீர் என்னுள்ளில் கலக்கமில்லை. தேவா, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். நன்றி ஆவியானவரே, எங்களுள்ள இனிமே கலக்கம் எதுவும் இல்லை அப்பா. நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க அப்பா. நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க ராஜா. நீங்கள் நல்ல மேய்ப்பராய் இருந்து நீ நடத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுவதாக ராஜா. சில நேரத்தில் உபத்திரப்படுவது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். அதனால் உம்முடைய வாக்குகளை நான் நினைவுக்கு கொண்டு வந்தேன். நீர் எங்களுக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறீங்க ராஜா. நம்முடைய தேவையை குறித்து கலங்க வேண்டாம். முதலாவது இவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க சொல்றாங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா? இவைகள் எல்லாம் இந்த பூமிக்குரியவைகள் எல்லாம் நம்மளுக்கு கூட கொடுக்கும். அவரை முதலாவது நம்ம தேடும்போது, அதிகாலையில் அவருடைய பிரசன்னத்தை நம்ம நாடும்போது, அவருக்கு என்ன தேவை என்று தெரியும். இனிமே நம்ம தேவையை சொல்லி அவர் துக்கப்படுத்த வேண்டாம். என்னோட தேவையே நீங்க தான் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட தேவையே நீங்க தான் ஆவியானவரே. இனி என்னுள்ள கலக்கம் இல்லப்பா, எனக்குள்ளப்பா எந்த பலவீனமும் இல்லை ராஜா. எந்த பலவீனம் வந்தாலுமே உண்மை துதிக்கிறத நான் பாட்ட மாட்டேன் என்று சொல்லுங்க. ஆவியானவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. நீங்கள் நல்மைப்பரே கருத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா. நீரை பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்கிறோம். இது யார நேரத்தும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். Thank you Jesus. எல்லாரும் உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயவாய் அனுப்பி வையுங்கள். இன்று மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். இன்று மாலை 4 மணிக்கு டீன் சர்வீஸ் நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு சபையில் வைத்து உபவாச ஜெபம் நடைபெறும். இந்த வாரம் வியாழக்கிழமை மாலை அன்பின் ஊழியம் நடைபெற்றது. ஒரு 40 பேருக்கு ஆகாரம் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதற்காக கொடுத்த ஒவ்வொருவருக்கும், அதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குளோபல் எக்ஸாம் புக்கு போன வாரம் வாங்காதவர்கள் இந்த வாரம் சுரேஷ் பிரதரிடம் பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பைபிள் சாம்பியன் எக்ஸாம் அக்டோபர் மாதம் நடைபெறும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது சபை போதகருக்காகவும், போதகர் குடும்பத்திற்காகவும், குழந்தைக்காகவும், பிரயாணங்களுக்காகவும், ஊழியத்திற்காகவும் நீங்கள் அனுதினம் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கல்லறை தோட்டத்திற்கென்று இடம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் அநேகர் வாக்கு பண்ணினீர்கள், கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் வாக்கு பண்ணினவர்கள் தயவாய் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு நேரம் காணிக்கைகளை கரங்களில் எடுத்து வைத்து கொண்டு ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவு ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவனப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் கண்மணி போல் பாதுகாத்து இம்மட்டுமாய் சுகத்தோடு பலத்தோடு வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல வேலை செய்வதற்கு பலனை கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்த வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் இப்பொழுது உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காகவும் எங்கள் சபை தேவைகளுக்காகவும் இதை செய்கிறோம் அப்பா. நீர் அதை ஆசீர்வதிங்க, அங்கீகரிங்கப்பா. அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று சொன்னீங்களேப்பா. நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை,
பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். போற்றி போற்றி தூத்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி தூத்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொன்று தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். போற்றி போற்றி தூத்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி தூத்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4 - 7 வரை உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். எல்லாரும் இடங்களை எழும்பி நின்று நம்ம சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் இடங்களை எழும்பி நின்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆவது அதிகாரம் 4 - 7 வரை உள்ள வசனங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்ம எல்லாரும் கடங்களில் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக, எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம்மா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த காலை நேரத்தில் எங்கள் இருதயத்திற்கு தேவையான வார்த்தை எங்களுக்கு தருவீராக. ஆவியானவரே, உங்கள் கரத்தில் எங்களை தருகிறோம். ஆண்டவரே, உங்கள் கரத்தில் எங்களை நாங்கள் தருகிறோம். அப்பா, ஹல்லேலூயா. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. நம்ம கலங்கின நேரங்கள் எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் கலங்கி போய் நிற்கிற நேரத்திலெல்லாம், கைவிடப்பட்ட நேரத்திலெல்லாம் ஒன்றை மாத்திரம் நினைவில் கொள்ளுங்கள். நம்மோடு கூட எப்பொழுதும் நமக்காக நிற்கிற தேவன் உண்டு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையின் வழியாக
அவருக்கு பிரியமானவர்களாக நம்மை உருவாக்குகிறார். உயர்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தே அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே. ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன். அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நடந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கி நீ சிசித்தீ சீர்படுத்தி நீ புடமிட்டி புதிதாக்கி நீ பிரித்தி பிரியாதிருந்தே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. ஆண்டவரே, நாங்கள் கலங்கின நேரங்களில் எல்லாம் எங்களை நடத்துகிற உடைய கரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்திற்கு தேவையான வார்த்தை எங்களுக்கு தருவீராக. உங்கள் சமூகத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். இந்த மாதம் முழுவதும் ஏசாயா 60வது அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தியானித்து வருகிறோம். அந்த வகையில் முதல் அதிகாரத்தையும் 3வது அதிகாரத்தையும் கடந்த 2 வாரங்களில் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தந்தார். இந்த அக்டோபர் மாதத்தின் கடைசி வாரத்திலும் கூட தேவன் நமக்கு சந்தோஷமாக அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்கிற தலைப்பை அடிப்படையாக கொண்டு தியானிக்க பரிசுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தேவன் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் 2வது வாரத்தில் சொன்ன கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். போன வாரத்தில் நம்ம 2வது வாரத்தில் நம்ம தியானித்தோம். கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாக இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து கர்த்தர் நம்முடைய மகிமையாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். இந்த வாரத்தில் கர்த்தர் நம்முடைய சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொல்லி தியானிக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. நான் வாசித்த இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. நாம் அடிக்கடி வாசிக்கக்கூடிய தெரிந்த ஒரு வசனம் கூட. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியும் கூட. முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த 4ஆம் அதிகாரத்திற்கான ஒரு முன்னுரையாக இந்த முதல் வசனம் நமக்கு இருக்கிறது. முதல் வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும்
கிரீடமும் ஆனவர்களே இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுதே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவரை பொதுவாக பேசிக்கொண்டிருந்த பவுல் இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது சற்று தனிப்பட்ட முறையில் பேசுகிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமும் வாஞ்சையும் உள்ள சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே என்று சொல்லி அந்த சபை மக்களை தனிப்பட்ட முறையில் அவர் அட்ரஸ் பண்ணுறதை, அவர் குறிப்பிடுகிறதை, கூப்பிடுகிறதை நம்மால் பார்க்க முடியும். தனிப்பட்ட முறையில் அந்த சபையாரோடு கூட பவுல் பேசுகிறார். அதுவரை 1, 2, 3 பார்க்கும் பொழுது பொதுவாக எல்லா காரியங்களையும் வைத்து பேசுகிறார். இந்த 4ஆம் அதிகாரம் வரும்பொழுது சபையில் உள்ள தனிப்பட்ட காரியங்களை பவுல் பேசுகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க, அல்லது நம்முடைய வாழ்வின் சந்தோஷத்தை நாம் காத்து கொள்ள, அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய சமாதானத்தை நாம் காத்து கொள்ள நமக்குள் இருக்க வேண்டிய 3 குணாதிசயங்களை இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். முதலாவது, அங்கே ஒரு பிரச்சனையை பவுல் அங்கே குறிப்பிடுகிறதை நம்மால் பார்க்க முடியும். 2வது வசனத்தை வாசியுங்கள். 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். பவுல் என்ன சொல்லுகிறார்? அங்கே 2 நபர்கள், சபையில் உள்ள 2 பெண்கள், எயோதியாள், சிந்திக்கேயாள், 2 பெண்கள். இப்போ இதுவரை பொதுவாக பேசி கொண்டிருந்த பவுல் இங்கே 2 தனிப்பட்ட பெண்கள், சரித்திரத்தை திரும்பி பார்க்கும் பொழுது இந்த 2 பெண்களும் சபையில் மிக முக்கியமாக பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்படி தெரிகிறது? 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த எயோதியாலும் சிந்திக்கேயாலும் பவுலோடு கூட இந்த பிலிப்பு பட்டணத்தில் ஊழியம் செய்தவர்கள், சுவிசேஷ ஊழியத்தில் பவுலுக்கு உதவியாக இருந்தவர்கள். அது மட்டுமல்ல, பவுல் சொல்லுகிறார், இவர்களுடைய நாமங்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கிறதா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அவர்கள் மிகவும் நல்லவர்களாக வாழுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் கூட அங்கே ஒரு பிரச்சனை இருந்தது. என்னவென்றால், இந்த எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சில மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் இந்த எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் இருந்தது. அதனால் பவுல் சொல்லுகிறார், இந்த பிரச்சனையை சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரே சிந்தையாக இருங்கன்னு சொல்லிட்டாரு. சொல்லின பின்பு தான் 4ஆம் வசனத்தை சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்போது எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்கள். அப்போ இந்த வசனத்தை எந்த இடத்தில் சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது 2 நபர்களுக்கு பிரச்சனை, கருத்து வேறுபாடு. அதனால் 2 பேரும் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஒரே சபையில் இருக்கிறார்கள், ஏன் ஒரே குடும்பத்தில் இருக்கலாம், ஒரே சபையில் இருக்கலாம், ஒரே வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். ஆனால் 2 நபர்கள், 2 பேரும் நல்லவர்கள், ஆனால் கருத்து வேறுபாடோடு இருக்கிறார்கள். அந்த இடத்தில் பவுல் சொல்லுகிறார் 4ஆம் வசனத்தில், கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், நம்முடைய சந்தோஷத்தை காத்துக்கொள்ள பவுல் நம்ம கற்றுத்தரக்கூடிய முதல் காரியம், மன கருத்து வேறுபாடுகளோடு அல்லது கசப்போடு நாம் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக முடியாது. கருத்து வேறுபாடுகள் நம்முடைய மனதில் இருக்கும் பொழுது, அல்லது ஒரு நபரை குறித்ததான ஒரு கசப்பு நம்முடைய இதயத்தில் இருக்கும் பொழுது, நம்மால் தேவன் தந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இருக்காது. ஏனென்றால் அந்த நபரை குறித்ததான கசப்பு நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய அந்த கசப்பு தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து விடும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் 2 பேர் கசப்போடு இருக்கிறீங்க, வருத்தத்தோடு வேறுபாடோடு இருக்கிறீங்க, நீங்கள் அப்படி இருக்காதீங்க, கர்த்தருக்குள் எப்படி இருங்க அப்படின்னா 2 பேரும் சந்தோஷமாக இருங்க.
கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். அதில் திருப்பியும் சொல்றாரு, ஒரு முறை சொன்னால் நம்ம ஆட்கள் கேட்க மாட்டாங்கன்னா பவுல் 2 முறை சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை சொல்லிவிட்டு 5ஆம் வசனம் சொல்றாரு, நீங்க சந்தோஷத்தை காத்துக்கொள்ளணும்னா அதுக்கு என்ன தேவை என்றால் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். முதலாவது நம்முடைய சமாதானத்தை அல்லது சந்தோஷத்தை காத்துக்கொள்ள நமக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் சாந்த குணம், த ஆட்டிடியூட் ஆஃப் பேஷன்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்துக்கொள்ள வேண்டுமானால், அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்துக்கொள்ள வேண்டுமானால், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒன்று உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதா. நாம் எதற்காக தெரிந்திருக்க வேண்டுமானால், நம்மை மனிதர்கள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமானால், ரொம்ப சாந்த குணமுள்ள ஒரு நபர் என்று நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சாந்த குணம் இருக்கிற இடத்தில் பொறுமை, அதுதான் பொறுமை. உடனே நம்ம எல்லா காரியங்களுக்கும் எதிர்த்து நிற்பதில்லை, பொறுமையோடு கையாளுவோம். பொறுமை இருக்கும் பொழுது அங்கே பிரச்சனைகளுக்கோ சண்டைகளுக்கோ இடமில்லாமல் போகிறது. அப்போ தேவன் தருகிற அந்த சந்தோஷத்தை, இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நம்ம இருதயத்தில் நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏனென்றால் இந்த பொறுமை இல்லாமல் நம்மால் மன அமைதியாக இருக்க முடியுமானால் முடியாது. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு. ரொம்ப தெளிவாக எபிரேயர் எழுதிய அந்த ஆக்கியோன் சொல்லுகிறார், கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குமா. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. கசப்பான வேர், the root of bitterness, அது என்ன பண்ணுமா, இந்த கசப்பான வேர் முளைத்து எலும்பி என்ன பண்ணுமா, கலக்கத்தை உண்டாக்கும். கலக்கம் நம்முடைய இருதய அமைதியை குலைத்து விடும். ரொம்ப அழகாக சொல்லுகிறார். கசப்பான வேர் முளைத்தெலும்பி நம்மை கலங்க பண்ணிவிடும், கலக்கம் உண்டாக்கும். இந்த காலை நேரத்தில் சொல்லுகிற நம்முடைய இருதயத்தில் யாரை குறித்தும் கசப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், தேவன் தருகிற சமாதானம் கண்டிப்பாக நம்முடைய இருதயத்தில் இருக்காது. நம்மை நாம் ஏமாற்றி கொண்டு இருப்போம், கண்டிப்பாக இருக்காது. ஏனென்றால் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, எந்த இடத்திலும் சரி நீங்கள் சாந்த குணத்தோடு இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் அடுத்த வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்கள் சாந்த குணம், உங்களுடைய அமைதி, உங்களுடைய பொறுமை, உங்களுடைய சகிப்பு தன்மை, மன்னிக்கக்கூடிய அந்த குணாதிசயம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. பாஸ்டர், இந்த நபரை எத்தனை முறை மன்னிக்கிறது, மீண்டும் மீண்டும் என்ன செய்யறாங்கன்னா, அவர்களை விட்டு விலகி இருங்கள், தவறு இல்லை. அவர்களை குறித்த கசப்போடு நாம் இருக்கக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு நபர் மீண்டும் மீண்டும் உங்களை ஹர்ட் பண்றாங்க, ஒரு சில உறவுகள் உங்களை பாதித்து கொண்டே இருக்கிறது, காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது, அதுக்காக அந்த நபரோடு சண்டை போட்டு கொண்டே இருப்பேன்னா இல்லை, அதுவல்ல, அது தவறு. அந்த நபரை விட்டு விலகி இருங்கள், தவறில்லை, தவறில்லை. ஆனால் அந்த நபரை குறித்த கசப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அந்த கசப்பு வேர் விடும். ஒரு விதை போடுகிறோம், சின்ன விதை தான், ஆனால் நாள் செல்ல செல்ல விதை என்னாகிறது, விதை என்னாகிறது, வளர்கிறது. சின்ன விதை நாள் ஆக 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 வேர் பிடித்து வளர்ந்து செடியாகி மரமாகி அசைக்க முடியாத அளவுக்கு வளர்ந்து விடும். அதனால் கசப்பு வேர் பிடிப்பதற்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுத்து விடாதீர்கள். உங்கள் இருதயத்தில் தேவன் தருகிற சமாதானமோ சந்தோஷமோ நிலைத்திருக்க வேண்டுமானால் கசப்பு வேர் பிடித்திருக்கிறதா, எந்த நபரை குறித்ததான வெறுப்போ கசப்போ நம்முடைய இருதயத்தில் வேர் பிடித்திருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும்.
ஏனென்றால் அதைத்தான் 14ஆம் வசனத்திலையும் சொல்றார். எபிரேயர் 12 அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 14வது வசனம், யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இந்த பரிசுத்தம் எதை இங்கே குறிப்பிடுகிறார்? யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்க. நீங்க அதுக்காக எல்லார்ட்டையுமே பேசுங்க நான் சொல்லலை, அதற்கு வாய்ப்பும் கிடையாது. எல்லாரோடும் நீங்க பேசிட்டு இருக்க முடியாது. எல்லாரையும் நல்லவர்களாகவும் நீங்கள் வைத்துக் கொள்ள முடியாது. நீங்களும் எல்லாருக்கும் நல்லவர்களாகவும் வாழ முடியாது. அதுதான், ஏன்னா இயேசு கிறிஸ்துவே எல்லாருக்கும் நல்லவராக வாழ முடியல. ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அவர் எப்படி தான் தெரிஞ்சார்? கெட்டவராகத்தான் தெரிந்தார், சூழ்ச்சிக்காரராக தான் தெரிந்தார். அதனால் நீங்கள் எல்லாருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என்பது அல்ல என்னுடைய கருத்து, என்னுடைய பாயிண்ட். நான் சொல்ல விரும்புகிறது, உங்கள் இருதயத்தில் எந்த நபரை குறித்த கசப்பும் வேண்டாம், எந்த நபரை குறித்த வெறுப்பும் வேண்டாம். அது இருக்கும் பொழுது பாஸ்டர் அவங்க செய்த எனக்கு எதிராக அவங்க செய்த செயல்கள் எல்லாம் எவ்வளவு காரியங்கள் எனக்கு எதிராக செய்திருக்கிறார்கள், என்னை பற்றி எவ்வளவு காரியங்கள். குறிப்பாக நம்மளை உறவுகளில் நம்ம காயப்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்மை பற்றி மற்றவர்கள் பேசும் பொழுது நம்முடைய இருதயத்தை அது என்ன பண்ணும்? கண்டிப்பாக காயப்படுத்தும். வேலை ஸ்தலத்திலும் வேலை பார்க்குற இடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, உறவுகள் மத்தியிலும் சரி, சபையிலும் சரி, எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் நாம் கூட்டமாக இருக்கிறோமோ அங்கெல்லாம் நம்மை பற்றி யாராவது தவறாக நமக்கு நாம் இல்லாமல் பேசும் பொழுது அது நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துகிறது. ஆனால் அந்த காயப்படுத்துகிறது என்பதற்காக அந்த காயத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் தேவன் நமக்காக தந்த விலையேற பெற்ற சந்தோஷத்தை நாம் இழந்து விடுவோம். இன்னைக்கு பரிதாபம் என்னவென்றால், பல பேர் எந்த நேரத்தில் அவங்களுக்கு வேலையே என்னன்னா, மற்றவங்க எல்லாம் என்னை பற்றி என்னெல்லாம் பேசுனாங்க நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறோம். நீங்கள் மட்டும்தான் அழுதுட்டு இருக்கிறீங்க, வேற யாரும் அழலை, எல்லாரும் சந்தோஷமாக அழுதுட்டு இருக்கிறாங்க. அதனால் நாம் மற்றவர்கள் நம்மை பற்றி பேசுவதை குறித்தோ நம்மளை பற்றி நினைப்பதை குறித்தோ நினைத்து கவலைப்பட்டால் மறந்து விடாதீர்கள், கவலை வேர் பற்றி வளர்ந்து மரமாகிவிடும், நம்முடைய இருதயத்தின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எடுத்து போட்டு. இருதயத்தில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்காது. நாம் சபைக்கு வருவோம், ஆராதிப்போம், வார்த்தையை கேட்போம், ரொம்ப நல்லவர்களாக தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழுவோம், ஜெபம் செய்வோம், ஊழியம் செய்வோம். ஆனால் இருதயத்தில் சமாதானம் இருக்கிறதா என்றால் நாம் நமக்கே தெரியாமல் நம்முடைய இருதயத்தின் சமாதானமும் சந்தோஷமும் ஓடிவிடும். ஏனென்றால் சமாதானம் அங்கே இருப்பதற்கு வழி இல்லாமல் கலக்கம், அந்த வெறுப்பு, அந்த கசப்பு வேர்பற்றி இருக்கிறது. கசப்பு வேர்பற்றி இருக்கிறது. உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. எத்தனை முறை மன்னிப்பது? ஆண்டவர் சொல்லுகிறார், 770 முறை மன்னியுங்கள். முடிந்தால் அந்த நபருக்கு மீண்டும் இடம் கொடுக்காதிருங்கள். ஆனால் சாந்த குணத்திற்கு தேவன் எந்த ஷார்ட்கட்டையும் கொடுக்கவே இல்லை. சாந்த குணம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? அன்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. உங்கள் சாந்த குணம் எங்கே வளருகிறது? அன்பில் தான் வளர்கிறது, அன்பில் தான் வளர்கிறது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 13:4, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பிற்கு பல பல உதாரணங்களை கொடுக்க, அன்புக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், அன்பு எப்படிப்பட்டது என்று பவுல் சொல்லுகிறார். அதில் முதலாவது அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 13:4 வாசிக்கிறோம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நீங்க அன்பா இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு முதலாவது, அன்பு என்றால் என்ன அப்படின்னா, முதலாவது அன்புக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நீடிய சாந்தம் இருக்கும். நீங்க என் மனைவியை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லலாம், என் கணவனை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். அன்பு எப்படிப்பட்டதா சொல்லுங்க எல்லாரும். அவ்வளவுதானா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அன்பு என்னப்பட்டது? நீடிய சாந்தம் உள்ளது. நீங்க யாரை அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களோ, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தா, நடைமுறை வாழ்க்கையில் நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்றோமோ அவர்களிடத்துல தான் நமக்கு பொறுமையே இருக்காது, பொறுமையே இருக்காது. ஆனால் அன்பு நீடிய சாந்தமும்
தயவும் உள்ளது. நம்முடைய இருதயத்தில் எந்த நபரை குறித்ததான கசப்புக்கும் இடம் இல்லாமல் ஒருவேளை உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறதா, தேவ சமூகத்தில் அவைகளை வைத்து அந்த கசப்புகளை உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து விடுங்க. ஒருவேளை அந்த நபரிடத்துல முடியுமானால் போய் மன்னிப்பு கேளுங்க, தவறே இல்லை, தவறே இல்லை. நீங்கள் செய்தது தவறு என்று உங்களுக்கு தெரிந்தால் தாராளமாக போய் மன்னிப்பு கேளுங்க, தவறில்லை. நீங்கள் அந்த கசப்போடு அந்த வெறுப்போடு நீங்கள் வாழுகிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானதை இழந்து கொண்டிருக்கிறோம். தேவன் தருகிற அந்த ஆத்தும ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். வேண்டாம். இந்த உலகத்தில், அந்த அற்ப உலகத்தில் நாம் வாழப்போகிற கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக தேவன் தருகிற நித்தியமான சந்தோஷத்தையும் தேவன் தருகிற அந்த எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தையும் இழந்து விடாதீர்கள். இதற்கு அது ஈடே கிடையாது, இதற்கு அது ஈடே கிடையாது. பல பேர் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க, நான் எத்தனை வருஷமா அவங்களோட பேசாமல் இருக்கேன் தெரியுமா. இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் அவமானப்படுவது அது இல்லை. என்னுடைய இருதயத்தில் எது தெரியுமா நமக்கு பெருமை? உங்களுக்கு எனக்கும் இவ்வளோ பெரிய குற்றம் எனக்கு எதிராக செஞ்சாங்க, ஆனால் இன்னைக்கு நைட்டு தூங்கும் போதே என் மனசார அவங்கள மன்னிச்சிட்டேன், என் இருதயத்தில் எந்த இதுவும் இல்லை, நான் நிம்மதியாக போய் படுக்க போகிறேன். அந்த இடத்திற்கு வளருகிறது தான் நீங்களும் நானும் பெருமைப்பட வேண்டிய காரியம். ஏனென்றால் யோசேப்பு அப்படிதான் வாழ்ந்தார். யோசேப்பை விட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் உடன் பிறந்த சகோதரர்கள் கொஞ்ச நஞ்சம் ஏமாத்தலைங்க, அவனை கொல்றதுக்கே வழி பண்ணுறாங்க. உங்களை யாராவது கொல்றதுக்கு பிளான் போட்டுருக்காங்களா? உங்களை சுற்றி இருக்க யாராவது? இல்லை. அப்போ நம்ம அதை அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். அவனை கொல்லுவதற்கு, அவனை எப்படியாவது கொன்று விடலாம், இவன் உயிரோடு இருந்தா நமக்கு நல்லது இல்லை, கொன்று விடலாம் என்று யோசேப்பை கொல்லுவதற்கு எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. அடிமையாக விற்று போடுகிறார்கள். எவ்வளவு வலி இருக்கும் யோசேப்புக்கு, எவ்வளவு கசப்பு, எவ்வளவு வெறுப்பு இருக்கும் அவங்க மேலே. ஏன்னா ஒன்றுமே செய்யாத தவறுக்காக யோசேப்பை குழியில் போட்டார்கள், விற்று போட்டார்கள். யோசேப்பு எத்தனை முறை கதறி இருப்பார், கெஞ்சி இருப்பார், என்னை விட்டுறாதீங்க, நான் அப்பாவோடு வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சி இருப்பார். இதெல்லாம் யோசேப்புக்கு மறந்துருக்குமா? இருதயத்தில் தான் இருந்திருக்கும். எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளோ கசப்பு இருந்திருக்கும். ஆனால் யோசேப்பு அதை நினச்சி என்ன பண்ணலன்னா, அந்த கசப்பை அவன் வளர்க்க விடவில்லை. ஒருவேளை வளர விட்டிருந்தான் என்றால் நாட்கள் செல்ல செல்ல கசப்பு என்ன ஆயிருக்கும்? வாசித்த வசனத்தின்படி கசப்பு வேர் பற்றி இருக்கும். வேர் பற்றி இருந்தால் அதை எடுக்கவே முடியாது. ஒருவேளை அவன் அதுக்கு இடம் கொடுத்திருந்தால், வேர் பற்றி இருந்தால், கசப்பு வளர்ந்து மரமாகி இருந்தால், பிற்காலத்தில் அவனுடைய சகோதரர்கள் வரும் பொழுது இந்த கசப்பு என்னென்ன செய்யும்னா, நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த கசப்பு நம்மை மாற்றிவிடும். நம்முடைய கையில் பவர் இருக்கும் பொழுது நாம் என்ன வேண்டுமானாலும் செய்ய முயற்சிப்போம், நமக்கு பிடிக்காத நபர்களை. ஏன்னா அது நம்மை அப்படி மாற்றிவிடும், மனிதனை மாற்றிவிடும். ஆனால் யோசேப்பு இடம் கொடுக்கவே இல்லை. அந்த கசப்பு வேர் பற்றதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவனுடைய சகோதரர்களை மனதார மன்னிக்கிறான். எப்படி செய்தார்? தேவன் தந்த சமாதானமும் சந்தோஷமும் அவர் இருதயத்தில் இருந்தது. இந்த அவங்க என்னை ஏமாத்தினாங்க, அவங்க என்னை குழியில் போட்டாங்க, அவங்க எனக்கு எதிராக செயல்பட்டாங்க, இதெல்லாம் யோசேப்புக்கு ஒரு பொருட்டாவே இல்லை. அதெல்லாம் ஈஸியாக தூக்கி போட்டு போயிட்டார். யோசேப்பு தனக்கு எதிராக தன்னை கொல்ல வந்தவர்களையே யோசேப்பு அவ்வளவு எளிதாக மன்னிக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஏமாத்துறோம். நம்முடைய கோபம் எல்லாம் சின்ன சின்ன கோபங்கள், ஒரு காசுக்கு பெறாத கோபங்கள் வேண்டாம். நம்முடைய இருதயத்தில் யாரை குறித்ததான கசப்பு இருக்கோ நாம் இடம் கொடுக்க வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக போகிறேன். 5ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். வாசிக்கும் பொழுது நிறைய முறை வாசித்தாலும் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது தேவன் பேசுகிறது வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. நானும் பல முறை வாசித்திருக்கிறேன், ஆனால் இந்த கர்த்தர் சமீபமாக இருக்கிறாங்கிற வார்த்தையை நான் கவனித்ததே இல்லை. இந்த முறை வாசிக்கும் பொழுது தான் பார்த்தேன், உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக என்று தேவன் சொல்லுகிறார். ஏன் நீங்கள் சாந்த குணமாக இருக்கணுங்கிறத எங்க சொல்லியிருக்கிறார்? கர்த்தர் சமீபமாக இருக்கிறார்.
அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, எப்பா நீ மன வருத்தத்தோடு கசப்போடு இருக்காத, கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இன்றைக்கு இரவு நீ மன வருத்தத்தோடு படுத்து விட்டால் நாளை காலை நாம் இருப்போமா என்று தெரியாது, தேவன் வந்துடுவாரான்னு தெரியாது. கர்த்தர் வந்து விட்டால் நீ அவர் எப்படி போய் பார்க்கணும்? இந்த கசப்போடு தேவனை போய் பார்க்க வேண்டும். வேண்டாம், அது நமக்கு வேண்டாங்கிற. உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஏன்னா கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அது ரெண்டு விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். நான் ரெண்டு விதத்தில் அதை பார்க்கிறேன். ஒன்று, நமக்கு நியாய தீர்ப்பு நெருங்கி இருக்கிறது. தேவனை போய் பார்க்கும் பொழுது யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை முடிந்து ஆண்டவர் போய் பார்க்குறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா, ஆண்டவரே இவங்கெல்லாம் எனக்கு எதிராக ரொம்ப செயல்பட்டாங்க, இவங்களை மட்டும் மன்னிக்க முடியல, மற்ற எல்லா காரியத்தையும் நான் கரெக்டாக இருந்துட்டேன் சொல்லுவோமா? சொல்ல முடியுமா? இல்லை. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதா? ஒரு விதத்தில் அப்படி பார்க்கலாம். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னால் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் உங்க கூடவே இருக்குது, சமீபமாக இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்கு எதிராக பேசுறாங்களா, உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா, என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். நீங்க பொறுமையா இருங்க, நீங்க பொறுமையா இருங்க. நீங்க பொறுமையா இருக்க இருக்க உங்க மனதின் சாந்தம், உங்க மனதின் சமாதானம் காத்து கொள்ளப்படும். அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆபிரகாமின் லோத்தையும் பார்க்கிறோம். நியாயப்படி பார்த்தோன்னா லோத்து தான் விலகி போயிருக்க வேண்டும் ஆபிரகாமுக்கு இடம் கொடுத்து. ஆனால் ஆபிரகாம் முந்தி கொள்ளுகிறார். லோத்தை பார்த்து சொல்றாரு, நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ நீ போ, நான் விலகி போகிறேன். நீ கிழக்க போன நான் மேற்க போய்க்கிறேன், நீ தெற்க போன நான் வடக்கு போய்க்கிறேன், நீ எங்க போகணுமோ போய்க்கோ, நான் விலகி போயிருக்கிறேன். யார் சொல்றா? மூத்தவனாகிய ஆபிரகாம் சொல்லுகிறார். அதுதான் தேவன் தருகிற சமாதானத்தை காத்து கொள்ளுகிற ஒருவனுடைய குணாதிசயம். டேக் த இனிஷியேட்டிவ். அவங்க வராட்டாலும் பரவாயில்ல, நீங்க இனிஷியேட் எடுத்துக்கோங்க, நீங்க இனிஷியேட் எடுத்து பேசுங்க. நீங்க உங்க மனதை யார் மீது வெறுப்பு இல்லாமல் காத்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் கசப்பு வேர் பற்றி கலக்கத்தை ஏற்படுத்தும். இரண்டாவதாக நான் சொல்லுகிறேன், முதலாவது நம்முடைய சந்தோஷத்தை சமாதானத்தை காத்துக்கொள்ள இந்த சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், இந்த ஆட்டிடியூட் ஆஃப் பேஷன்ஸ். இரண்டாவதாக 6வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம் the attitude of thanksgiving. தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. பரவாயில்ல. தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு குணாதிசயம். ஏனென்றால் சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம பார்க்க முடியும், வேதத்தின்படியும் பார்க்க முடியும். நீங்கள் நன்றி செலுத்தாத ஒரு காரியம் நாளடைவில் உங்களுக்கு குறையாகத்தான் தெரியும். நாளடைவில் எடுத்துக்காட்டு, உங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறீர்களா? நீங்கள் நன்றி செலுத்தவில்லை என்றால் அவர்கள் குறையாகத்தான் தெரிவார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, போன வருடம் டிசம்பரில் இந்த மந்த் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் முதல் வாரத்தில் சொன்னேன், உங்கள் கணவனுக்காக தேவனத்தில் என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். உங்கள் மனைவிக்காக தேவனத்தில் என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். உங்கள் பிள்ளைகளுக்காக தேவனத்தில் என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். உங்கள் பெற்றோருக்காக என்ன பண்ணணும்? பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க, நன்றி செலுத்தணும். ஏனென்றால் நம்முடைய பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தாமல் நாம் வாழும் பொழுது அவங்க செய்ய செய்ய நமக்கு எப்படி தெரியும்னா குறையாகத்தான் தெரியும். பல நேரங்களில் நமக்கு ஏன் குறையாக தெரிகிறதுனா அதற்காக நாம் நன்றி செலுத்தவில்லை. இரண்டாவதாக இந்த நன்றி செலுத்துகிற குணாதிசயம், நீங்க மனதளவில் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் எல்லாம், உங்க மனதளவில் நீங்கள் உடைந்து போயிருக்கிற நேரத்தில் எல்லாம் முதலாவது நாம் செய்ய வேண்டியது, தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது
அவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதைத்தான் 6ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கள் என்ன பண்ணுமா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், வேண்டுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரேயர் வித் தேங்க்ஸ் கிவிங். ஆங்கிலத்தை சொல்லும் பொழுது, பாஸ்டர் நானே கவலையில் இருக்கிறேன், கவலையில் இருக்கும் பொழுது எப்படி நன்றி செலுத்த முடியும்னா, அதைத்தான் தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். பவுல் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கு கவலை வருகிறதா, முதலாவது சொன்ன உறவுகளினால் உங்கள் சந்தோஷத்தை நாம் எடுத்து விடக்கூடாது. பொறுமை, சாந்த குணம் நமக்கு இருக்கும். ரெண்டாவது, நம்முடைய மனதில் வரக்கூடிய கவலைகள், எமோஷ்னலாக மன ரீதியாக நம்முடைய இதயத்தில் வரக்கூடிய கவலைகள், அதுவும் நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து விடுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய மனதில் கவலை வரும் பொழுதெல்லாம், சோர்வு வரும் பொழுதெல்லாம், உணர்வு பூர்வமாக நாம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் ஒன்றே மறந்து விடாதீர்கள், பிலிப்பியர் 4:6 தான் அதற்கான தீர்வு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எழுதி வைத்து விட்டார் பவுல். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நம்ம இதை மூல பாஷையில் பார்க்கும் பொழுது, கிரேக்க பதத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லவில்லை அவர். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் கவலையில் இருந்து விடாமல். அதாவது நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு பவுல் சொல்லல, கவலையிலேயே நீங்கள் இருந்து விட. டோன்ட் ஸ்டே இன் ஒரி, டு நாட் ஒரி கிடையாது. நீங்க கவலையே படக்கூடாதுன்னு சொல்லல, டு நாட் ஸ்டே இன் ஒரி. நீங்க அதிலேயே இருந்து விடக்கூடாது. இந்த கவலையிலேயே இருந்து, டோன்ட் ஃபீல் ஒரி கிடையாது, டோன்ட் ஸ்டே இன் ஒரி. நீங்கள் கவலையிலே இருந்து விடாதீர்கள். கவலை எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடியது தான். நம்முடைய உணர்வு பூர்வமாக கவலை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். காரியங்கள் நமக்கு ஏற்றாற்போல் நடக்காத பொழுது, குடும்பத்தின் காரியங்கள் நாம் நினைத்தது போல் இல்லாத பொழுது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை குறித்து கவலை வருமா என்றால் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். ஏனென்றால் நாம் எல்லாரும் மனிதர்கள். நமக்கு எல்லா நேரங்களிலும் வாழ்க்கையில் நாம் நினைத்தது போலவே நடக்கிறது இல்லை, அப்படிதானே? யாராவது இருக்கிறோமா, பாஸ்டர் நான் டெய்லி என்ன நடக்கிறேனோ அதுபடியே எல்லாமே நடக்குது, எந்த கவலையும் இல்லை பாஸ்டர்? இல்லை, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் கவலை இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறது, நீங்கள் கவலையிலேயே இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கவலையிலேயே இருந்து விட்டால் உங்கள் இருதயத்தின் சந்தோஷத்தை அது எடுத்துவிடும். அதாவது தேவன் தருகிற சந்தோஷத்தை அது எடுத்துவிடும். Do not stay in worry. நீங்கள் கவலையில் இருந்து விடாதீர்கள். அதற்கு பதிலாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். எதற்கெல்லாம் கவலைப்படுகிறீர்களோ அதற்கெல்லாம் நன்றி செலுத்துங்கள். ரீசெண்டாக ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கதையை ஒரு பிரசங்கியார் சொன்னார். அந்த நபருடைய பெயர் எனக்கு மறந்து விட்டது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் நினைக்கிறேன், மிகப்பெரிய ஒரு பிரசங்கியார். முன்னாடி உள்ள காலகட்டத்தில் வாழ்ந்தவர், பல போன நூற்றாண்டில் வாழ்ந்தவர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், ரொம்ப பெரிய பிரசங்கியார். அவருக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சா, அவருடைய பர்ஸை என்ன பண்ணிட்டானா, ஒருத்தன் திருடிட்டானா. பஸ்லையோ ட்ரெயின்லேயோ வரும்பொழுது அவருடைய பர்ஸை ஒருத்தன் திருடிட்டான். உடனே வீட்டுக்கு பார்த்தா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பர்ஸை இல்லை, பர்ஸை யாரோ ஒருத்தர் திருடிட்டான். ஆனாலும் கையில் என்ன பண்ணியிருந்தாருன்னா, பர்ஸில் இல்லாமல் கொஞ்சம் கையில் காசு வச்சுருந்தாரா, அதை வைத்து என்ன பண்ணிட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் போய் ப்ரேயர் பண்ணாராம். இப்போ நம்மளுடைய பர்ஸு தொலைஞ்சிருச்சு, அதில் காசு வச்சுருக்கிறோம், நிறையா வச்சுருக்கிறோம், நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பண்ண அந்த ஜெபம் எனக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது. அந்த கதையை கேட்கும் பொழுது எனக்கு கரெக்டாக அந்த வேர்டிங் ஞாபகம் இல்லை, ஆனாலும் சொல்கிறேன். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னாராம், முதலாவது, ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் யாருமே என்னுடைய பர்ஸை என்ன பண்ணதில்லை, திருடினதில்லை. இதுதான் முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கை என்ன நடந்திருக்குது, ஒரு திருட்டு நடந்திருக்கு, அதற்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாராம். சரி, இதுவே சற்று கடினம்தான். அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, ரெண்டாவதாக, என்னுடைய பர்ஸ் தொலைஞ்சாலும் பரவாயில்ல, என்னுடைய கையில் என்ன இருந்துச்சு, கொஞ்சம் காசு இருந்துச்சு, அது தொலைந்து போகவில்லை, அதை வைத்து நான் வீட்டுக்கு வந்து விட்டேன், அதற்காகவும் உமக்கு நன்றி அப்படின்னு சொன்னார். மூணாவது சொன்னாரா, ஆண்டவரே, அந்த பர்ஸை தொலைச்சது தான் நான், பர்ஸை எடுத்தது யார் கிடையாது, நான் கிடையாது,
அதனால உமக்கு நன்றினார். அதாவது நான் யாருடைய பர்ஸை என்ன பண்ணல, திருடலை, என்னோட பர்ஸை தான் திருடிருக்காங்க, அதனால் நான் நல்லவனா வாழ்கிறதுக்கு உதவி செஞ்சீங்க, அதற்காக நன்றினார். பாருங்க, பர்ஸு தொலைஞ்சு போனதில் கூட 3 காரியத்துக்காக சார்ல்ஸ் பர்சன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நன்றி சொல்லியிருக்கிறார். சார் இதெல்லாம் உண்மையான்னு கேட்கக்கூடாது, உண்மையாக இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க. நம்முடைய அவர் பர்ஸை தொலைச்சப்போ கூட இப்படி ஆண்டவர் நன்றி சொல்லியிருக்கிறார். எனக்கு கேட்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது நன்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று நம்ம சொல்லவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் உயிரோடு இருப்பதற்கு என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அப்படி தானே? அல்லேலூயா. தேவன் தந்த குடும்பத்திற்காக என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. தேவன் தந்த கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தணும். தேவன் தந்த சபைக்காக நன்றி செலுத்தணும். இப்படி தேவன் தந்த வேலைக்காக, இப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தந்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த செலுத்த என்னாகும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் உள்ள அந்த கவலைகளுக்கு இடம் இருக்காது. நான் ஆல்ரெடி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அதனால் ரொம்ப டீட்டெயிலாக போகல, அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி போகிறேன். அப்போஸ்தலர் 16 வாசிக்க வேண்டாம். பவுலும் சீலாவும் எங்கே இருக்கிறாங்க, சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அடி உதைப்பட்டு அந்த தொழுமரத்தில் கட்டப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற இடம் பவுலுக்கு சீலாக்கு. ஆனால் அந்த இடத்துல அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்களா, கர்த்தரை துதித்து பாடி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அவங்க கவலைப்படுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. அங்கே பவுலுக்கும் சீலாவுக்கும் மனதளவில் சோர்ந்து போவதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நம்ம கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலையில் எல்லாம் உங்கள் அழுகையை எப்படி மாற்ற வேண்டுமானால் ஆராதனையாக தெய்வ சமூகத்தில் மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அழுகையை, எமோஷனலாக நம்ம சோர்ந்து போகிற எல்லா தருணங்களையும் தேவ சமூகத்தில் ஆராதனையாக மாற்றுங்கள், நன்றி செலுத்துகிற ஜெபமாக மாற்றுங்கள். தேவன் நம்மை நடத்துவார். தேவன் நம்முடைய இருதயத்தின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காத்துக்கொள்ள நமக்கு கிருபை தருவார். அதுதான் சொல்றாரு, நீங்க சோர்வின் உச்சியில் இருக்கும் பொழுதும், மரண பள்ளத்தாக்கின் உச்சியில் இருக்கும் பொழுதும் நீங்க அழுவதற்கு 1000 காரணங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது. ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்னை சுற்றி இருக்கிறது என்று நீங்கள் கலங்குகிற தருணங்களில் எல்லாம் நீங்க ஆண்டவரத்தில் ஜெபிங்க, தவறு இல்லை. ஆனால் நன்றி செலுத்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்க தேவன் நமக்கு கற்று தருவாராக. அதை தான் சொல்றாரு, நீங்க நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கும் பொழுது 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற சமாதானம், பாஸ்டர் என்னுடைய கணவர் எல்லாத்தையும் நல்லவராக இருந்தால் சமாதானம் இருப்பேன், என்னுடைய மனைவி எல்லாத்தையும் நல்லா இருந்தால் சமாதானம் இருப்பேன், அந்த சமாதானம் இல்லை. என்னுடைய பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல பெரிய ஆளாயிட்டு சந்தோஷமாக இருப்பேன், இல்லை, அந்த சமாதானம் இல்லை. நான் நினைத்தது போல் எனக்கு ஒரு வீடு வாங்கிட்டா சந்தோஷமாக இருப்பேன், அந்த சமாதானம் அல்ல. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அதாவது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேவ சமாதானம். இந்த சூழ்நிலையில் நீ எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் நம்முடைய அழுகையை ஆராதனையாக மாற்றும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தருகிற சந்தோஷம் சூழ்நிலையை பொறுத்ததல்ல, சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாத தேவ சமாதானம், ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தில் அவருடைய சமாதானத்தினால் நிரப்ப போதுமானது. அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனால் வேகமாக கடந்து செல்லுகிற நேரம் இல்லை. மூன்றாவதாக, முதலாவது சொன்ன நம்முடைய சாந்த குணம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்துக்கொள்ளும். இரண்டாவதாக, இந்த நன்றி செலுத்துகிற குணாதிசயம் நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்துக்கொள்ளும். மூன்றாவதாக 11வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். மூன்றாவதாக, நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்துக்கொள்ள
பவுல் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு குணாதிசயம், மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுது. ஃபஸ்ட் அது என்ன ஃபஸ்ட் மனரம்யமாக இருக்குன்னா, ஆங்கிலத்தில் ஈஸியாக சொல்லிடலாம், தமிழில் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் போதும் என்கிற மனதோடு வாழுகிற வாழ்க்கை. ஆங்கிலத்தை சொல்லணும்னா கண்டென்ட்மெண்ட். கண்டென்ட்மெண்ட், த ஆட்டிடியூட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். போதும் என்கிற இருதயத்தோடு வாழுகிற வாழ்க்கை, அல்லது எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியாக வாழுகிற ஒரு வாழ்க்கை. இது எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது போதும். ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எதுவுமே நமக்கு என்ன இல்லை அப்படின்னா போதலை. யாராவது சொல்லல எனக்கு தெய்வம் தந்திருக்கிறது போதும்ன்ட்டு. மாதம் 10,000 ரூபாய் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, மாதம் 10 லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிறவங்களும் சரி, போதும் என்கிற வார்த்தையை நான் இதுவரை கேட்டதில்லை, நானும் சொன்னதில்லை. போதும் என்கிற எண்ணம் மனிதர்களுக்கு ஒரு நாளும் வராது, ஒரு நாளும் வராது. ஏன், நம்ம கூட சொல்லலாம், பரலோகத்துக்கு போயிட்டுனா என்ன பண்ணுவோம், நான் எதுவுமே கேட்க மாட்டேன், போதும்னு இருப்பேன். ஆனால் வசனத்தை வாசிச்சு பாருங்க, ஆதாம் ஆண்டவரோடு கூட இருந்தான் ஏதேன் தோட்டத்தில். அது கிட்டத்தட்ட பரலோகம் தான். ஏன்னா அவனுக்கு பசி கிடையாது, வருத்தம் கிடையாது, வலி கிடையாது, வேதனை கிடையாது, எதுவுமே கிடையாது. சந்தோஷமாக தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, மரணமும் கிடையாது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கூட போதுங்கிற எண்ணம் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்திருந்தார். ஆண்டவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், அந்த கனியை மட்டும் என்ன பண்ணாத, ருசிக்காது. ஆனால் பாருங்க, எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். 2 பேர் எங்கே தான் போயிருந்தாங்க கடைசியில், அந்த இல்லாத ஒன்றுல என்ன பண்ணாங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். மனுஷங்களுக்கு நமக்கு இருக்க குணாதிசயம் எல்லாமே இருந்தால் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த ஒன்று என்ன இல்லை நம்மகிட்ட இல்லை, அந்த ஒன்று இல்லை. விளையாட்டாக சொல்லுவாங்க, பெண்களுக்கு எவ்வளோ சாரி இருந்தாலும் இன்னொருத்தவங்க ஒரு சாரி கட்டியிருக்கும் போது என்ன வருமா, எனக்கு தெரியல, உங்கள்கிட்ட தான் கேட்கணும். அந்த சாரி நம்மகிட்ட என்ன இல்லை இல்லை, வருமா வராதா நீங்கள் தான் சொல்லணும். ஏனென்றால் நமக்கு இருக்கிறது போதும் என்கிற எண்ணம் நமக்கு நேச்சுரலாக மனிதர்களுக்கு வராது. அதனால தான் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த 11ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. அடுத்து, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க, எல்லாரும் பாருங்க, மன ரம்யமா இருக்க என்ன பண்ணாரா, கற்றுக்கொண்டார். இது தானாக வராது. போதும் என்கிற எண்ணம் தானாக வராது. தேவன் தந்ததில் இருக்கிற திருப்தி தானாக வராது. we need to learn. I taught to be content அப்படின்னு ஆங்கிலம் சொல்லப்பட்டிருக்கு. நான் இதை கற்றுக்கொண்டேன். எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் எனக்கு போதும் என்பதை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு இருக்கிற உலகம் நம்ம எதற்கு நேராக தள்ளுகிறது என்றால், இங்க இருக்கிறையா, அதுக்கடுத்து எங்க போறது, அதுக்கடுத்து எங்க போறது, அதுக்கடுத்து எங்க போறது, இதை நோக்கியே நம்மை தள்ளி கொண்டு இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கானா, அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே இல்லாத வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. இல்லை, உங்க வாழ்க்கையில் தேவன் தந்தது போதும் என்கிற எண்ணம் கொஞ்சத்தில் இல்லை என்றால், எவ்வளவு நிறைய இருந்தாலும் நான் சொல்றேன், கண்டிப்பாக வராது, கண்டிப்பாக வராது. நம்ம எல்லாரும் யோசிப்போம், தேவை வேறு, ஆசை வேறு. தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவை வரும்பொழுது அதை சந்திக்கிறோம். ஆனால் இந்த ஆசை அல்லது இன்னும் போதாது, இருக்கிறது போதாது என்கிற எண்ணம், எத்தனை எண்ணம் வந்தாலும் சரி, அது நிறைவேறவே நிறைவேறாது. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்கார இடத்துலாம் கேளுங்க, அடுத்து பிஸ்னஸ் அடுத்து என்ன கொண்டு போகிறது, அடுத்தது எப்படி எடுத்து செல்வது, எப்போ தெரியுமா போதும் சொல்லுவாங்க, போது அளவு சம்பாதிச்சுட்டு எப்போ வரும்னா, இதுக்கு மேலே ஓடுறதுக்கு தெம்பு இல்லைன்னு வரும்பொழுது நம்ம எல்லாரும் நினைப்போம் போதும். இல்லை, தேவன் நம்முடைய வாழ்க்கை என்ன தந்திருக்கிறாரோ அது போதும் என்பதை தானாக வராது, கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. அதைத்தான் பவுல் 12ஆம் வசனத்தை சொல்றாரு. 12ஆம் வசனத்தை வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன், நான் கற்றுக்கொண்டேன்.
ஆண்டவரே நீர் எனக்கு நிறைய தருகிறீரா, அதுலேயும் நான் வாழ்வேன், அதுலேயும் சந்தோஷமாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன். இல்லை எனக்கு நிறைய காரியங்கள் இல்லை, குறைவாக இருக்கிறேன்னா அதனால நான் கவலைப்பட்டுட்டு ஆண்டவர் எனக்கு எதுவுமே தரலன்னு புலம்பிட்டு இருக்க மாட்டேன். நீ தாழ்ந்திருந்தாலும் நான் தேவனுக்குள்ள சந்தோஷமாக இருப்பேன், வாழ்ந்திருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன். இதில் நமக்கு டேஞ்சர் என்னென்னா, தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் மட்டும் சந்தோஷமாக இருப்போம்னா பல நேரங்களில் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா தினந்தோறும் எல்லா நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குதா? இல்லை. தாழ்ந்திருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், வாழ்ந்திருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், குறைவுபட்டாலும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாவற்றையும் தேவன் தந்திருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். நாம் நினைத்ததை தேவன் தந்தாலும் சரி, நாம் நினைத்ததை தேவன் தராவிட்டாலும் சரி, எல்லா நேரங்களிலும் தேவன் தந்தது போதும் என்கிற எண்ணம் இல்லை என்றால் நம்மால் சமாதானமாக வாழவே முடியாது. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், நேற்று உட்கார்ந்து இதை யோசித்தோம் என்றால், யோசித்து பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒன்று, இந்த போதும் என்கிற எண்ணம் நமக்கு ஏன் இல்லைன்னா, நம்மை சுற்றி இருப்பவர்களை பார்த்து வரக்கூடிய கம்பேரிசன்ஸ், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து வரக்கூடிய ஒப்பிடுதல், அதுதான் நம்மளை ஓடு 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 ஓடுன்னு ரேஸில் ஓட வைத்து கொண்டே இருக்கிறது. இருக்கிறது போதாது, இன்னும் அடுத்து ஏன் சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கிறோம். பெற்றோர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு, உங்கள் பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு ஒரு நாளும் ஒப்பிடாதீர்கள். நீனும் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிற, அவனும் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான், அவன் எவ்வளோ மார்க் வாங்குறான், நீ ஏன் வாங்கலைன்னா உங்கள் பிள்ளையும் அவங்களும் ஒன்றும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இதை விளையாட்டாக பாஸ் சொல்லியிருக்கிறாங்க, அந்த பிள்ளை நம்மை பார்த்து திருப்பி நீங்களும் இருக்கிறீங்க அவங்க அப்பா அம்மாவும் இருக்கிறாங்கன்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம இடத்துல எந்த பதில் இருக்காது. அதனால் உங்கள் பிள்ளைகளே நல்லா வளருங்க, தவறே இல்லை, கம்பேர் பண்ணாதீங்க இன்னொருவரோடு கூட, இன்னொரு வீட்டில் இருப்பவர்களோடு கூட, கூட படிக்கிற இன்னொரு பையனோடு கூட கம்பேர் பண்ணாது. அதே தான் கணவன் மனைவிக்கும், அவங்களெல்லாம் பாரு எப்படிலாம் இருக்காங்க, நீ மட்டும் ஏன் எப்படி இருக்கிற? நிறைய மனைவிகள் சொல்லக்கூடிய வார்த்தை, நிறைய கணவன்மான்னு சொல்கிறது, நீ ஏன் இப்படி இருக்கிற, அவங்களெல்லாம் பாரு. இல்லை, உங்கள் கணவனே உங்கள் மனைவி அவங்க யூனிக், உங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தந்திருக்கிறார். மற்றவர்களை போல இருக்கன்னா எதுக்கு இவங்க, இன்னொருத்தங்களே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருக்கலாமே. ஆண்டவர் நமக்கு தந்த குடும்பம் இட் இஸ் யூனிக், நமக்கு ஏற்றார் போல குடும்பம் தந்திருக்கிறார். அதனால் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ண பண்ண நமக்கு போதும் என்கிற எண்ணம் வரவே வராது, போதும் என்கிற எண்ணம் வரவே வராது. அது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, குடும்ப உறவுகளிலிருந்து. தேவன் நமக்கு தந்த உறவுகளில் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். நான் மட்டும் வேறு வீட்டில் பிறந்திருந்தேன்னா, நிறையா பிள்ளைங்க சொல்கிறது, உங்களுக்கு பிள்ளையாக பிறக்காம வேற எங்கேயாவது பிறந்திருந்தேன்னா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா, நாசமாக போயிருப்போம் வேற எங்கேயாவது பிறந்திருந்தோன்னு. தேவன் நம்ம நல்லா இருக்கணுங்காக தான் அந்த குடும்பத்தில் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம கேரக்டர்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அப்பா அம்மாவும் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அட்லீஸ்ட் பெற்றோராவது அல்லேலூயா சொல்லுங்க. அதே தான் எல்லாருக்கும். அதனால் ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க. நமக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்தில் மனரம்யமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, தேவன் தந்த உறவுகளில் மனரம்யமாக இருக்க வேண்டும். மூணாவது, தேவன் தந்த பொருளாதார ஆசீர்வாதங்களில் மனரம்யமாக இருங்கள். ஏனென்றால் பணத்தில் மனரம்யம் வந்துவிட்டால் மற்ற எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு ஈஸியாக வந்துடும். அதில் தான் நமக்கு ரொம்ப பிரச்சனை. பண விஷயங்களில் நேரமாகிவிட்டது, வேகமாக முடிக்கிறது. பண விஷயங்களில் மனரம்யமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 1 தீமோத்தேயுவில் சொல்கிறார் இல்லையா, 1 தீமோத்தேயு 6 நினைக்கிறேன், எடுத்தவங்க வாசிங்க. 1 தீமோத்தேயு 6 வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமா. போதும் என்கிற மனது நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாரும். ஏன்னா அதுக்கடுத்து சொல்றாரு, 7ஆம் வசனத்தை வாசிங்க. உலகத்திலே நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். பக்கத்தில் நம்ம பார்த்து சொல்லுங்க, நம்ம ஒன்றும் கொண்டு வரல,
ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். சொல்லுங்க பாப்பா, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அம்மாட்ட சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எதையுமே கொண்டு வரல, எதையும் கொண்டு போக மாட்டோம். அதில் ஏதாவது யாருக்கா சந்தேகம் இருக்கா அவங்களுக்கு? இல்லை, எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக மாட்டோம். ஆனால் வாழும்போது நம்ம கவலைப்படுறது எப்படி கவலைப்படுவோம்னா, இன்னும் ஒரு 1000 வருஷம் இங்கே வாழ போகிறோமே, நமக்கு இது இல்லையே அது இல்லையே, 1000 வருஷம் வாழ போகிறது போல். ஆல்மோஸ்ட் நிறைய இங்கே இருக்குது, நமக்கு பாதி முடிஞ்சிச்சு, இன்னும் பாதி தான் இருக்குது. ஆனால் நம்ம கவலை மட்டும் எப்படி போடுவோம்னா, இன்னும் 1000 வருஷம் வாழ போகிறது போல் இல்லை. போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அடுத்து 8ஆம் வசனத்தை வாசிங்க. இதை மட்டும் வாசிச்சு ஜெபிப்போம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். ரொம்ப அழகாக பவுல் சொல்லாரு. உனக்கு சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் வழி தந்திருக்கிறாரா? இருக்கிறதுக்கு வீடு இருக்கா? நைட்டு நீ கண்ணை மூடும் போது, கண்ணை திறக்கும் பொழுது மேலே ரூஃப் இருக்கா? போதும். அது இல்லைன்னா நீ கவலைப்படுன்னு சொல்கிறார். நீ நைட்டு கண்ணை பெட்டில் படுக்கும் பொழுது மேலே தலைக்கு மேலே ரூஃப் இருக்குதா? ரூஃப்னா என்ன சொல்கிறது? வீடு இருக்குதா? தளம் போட்டு வீடு வச்சுருக்குறோமா? போதும். அப்படி சொல்கிறாரு. 10ஆவது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. போதும். அடுத்து வாசிக்கும் போது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். எப்படி? பண ஆசையினால், போதும் என்கிற எண்ணம் இல்லாததினால் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நாம் கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை. இந்த போதும் என்கிற எண்ணம் நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருக்கடங்கள் எளிமை நின்று ஜெபித்து முடிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து 3 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவரே, இருதயத்தில் கசப்பு வேர் பற்றி கலக்கத்தை ஏற்படுத்தாமல் அந்த சார்ந்த குணத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு நன்றி செலுத்த கிருபை தார். என்னுடைய அழுகையை ஆராதனையாக மாற்றும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் அவர் சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயத்தில் கண்டிப்பாக பல கலக்கங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை நான் எப்படி சமாளிப்பது? என்னுடைய குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது? ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறேங்கிற பல கலக்கங்கள் இருக்கலாம். ஆண்டவரத்தில் சொல்லுங்க. உங்கள் கலக்கங்கள் எல்லாம் ஒரு சமூகத்தில் ஸ்தோத்திர செலுத்துகிற ஆராதனையாக ஒரு சமூகத்தில் மாற்றுவோமா? நம்முடைய இருதய சமாதானத்தை குலைத்து போட இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எந்த சூழ்நிலையின் வழியாக நான் நடந்து போனாலும் சரி, அப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க. நான் அதை குறித்து கலங்கி கொண்டே இருக்கல. உங்க சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் எல்லாவற்றையும் வைத்து விடுகிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் வைத்து விடுகிறேன். என்னுடைய அழுகை எல்லாம் உங்க சமூகத்தில் ஆராதனையாக நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா கவலைகளையும் கடந்த வாரத்தை யோசித்து பாருங்க. கடந்த ஒரு வாரம் அல்லது இந்த ஒரு மாதத்தை யோசித்து பாருங்க. எதை குறித்தெல்லாம் நீங்க கலங்கி அழுதீர்களோ, எதை குறித்தெல்லாம் கலங்கி கொண்டிருந்தீர்களோ, எல்லாவற்றையும் இந்த முடிவு ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விட்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் வைக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆண்டவரே சொல்லுவோம். ஆண்டவரே,
என்ன நடந்தாலும் சரி, யார் என்னை கைவிட்டாலும் சரி, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆள கடவுது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு தேவன் தந்த விலையேற பெற்ற பாக்கியம் அது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இருப்பது. ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் என்னுடைய சமாதானத்தை எடுத்து போட நான் அனுமதிக்க மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரெல்லாம் உங்க சமூகத்தில் ஆராதனையாக மாற்றுகிறேன், நன்றியாக மாற்றுகிறேன், ஸ்தோத்திரமாக மாற்றுகிறேன். எல்லா சூழ்நிலையும் எங்களோடு கூட நீங்களை வழி நடத்துவீராக. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும், என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன், இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எங்கள் எல்லாருடைய இருதயத்தை ஆள கடவுது. ஆண்டவரே, போதும் என்கிற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிற இருதயத்தை தருவீராக. எல்லா சூழ்நிலையிலும் சாந்த குணத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை முழுவதுமாக சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். எதிர்நோக்கி இருக்கிற புதிய மாதத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உங்கள் கிருபையின் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென்.